இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். அன்பானவர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நல்லா இருக்கணும். நன்றாக இருப்பதற்காகவே இந்த வார்த்தைகள் பேசப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் தம்முடைய வசனத்தின் மூலம் நம்மோடு பேசும்போது நமக்கு எவ்வளவு சந்தோஷம் இல்லையா? உங்களுடைய வார்த்தை மாத்திரம் என்னோட பேசலைன்னா நான் என்றைக்கோ செத்து போயிருப்பேன் அப்படின்னு சங்கீதக்காரன் சொல்றான். துக்கத்தோடு இருக்கும்போது, வேதனையோடு இருக்கும்போது, கஷ்டப்படும் போது, அநேக எதிரிகள் நமக்கு விரோதமாய் எழும்பி நம்ம மனமடிவாக்கும் போதெல்லாம் அவருடைய வசனம்தான் நமக்கு ஆறுதலா இருக்குது. அவருடைய வார்த்தை தான் நமக்கு மிகப்பெரிய தேறுதலாக இருக்குது. இந்த நாளில் ஆண்டவர் உங்களோடு கூட தம்முடைய வார்த்தையின் மூலம் பேசுகிறார். வழக்கமாய் சொல்வது போல இந்த வாழ்வழிக்கும் வாக்குத்தத்தம் என்ற இந்த நிகழ்ச்சி உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நம்பிக்கையை தோற்றுவிக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கும். அவ்விதமாகத்தான் நாங்கள் நம்பிக்கை இழந்த மக்களுக்கு இந்த வார்த்தை போய் சேர வேண்டும். தேவனுடைய வார்த்தையினாலே அவர்கள் உற்சாகத்தோடு தேவனை பின்பற்ற வேண்டும் என்ற விதத்தில் இந்த வார்த்தைகளை நாங்கள் ஆயத்தப்படுத்தி உங்களுக்கு அனுப்பி வருகிறோம். ஒருவேளை இந்த நாளில மிக மனச்சோர்வோடு, மனவேதனையோடு, துக்கத்தோடு நீங்கள் இருக்கலாம். இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தை நமக்கு வாழ்வளிக்கிறது. ஆண்டவரே, நாங்கள் யாரிடத்தில் போவோம்? வாழ்வளிக்கும் வாக்கும் இடத்தில் உண்டே என்ற பேதுருனுடைய வார்த்தையின் அடிப்படையில் தான் இந்த நிகழ்ச்சிகளை நாங்கள் தொகுத்து வழங்குகிறோம். கர்த்தருடைய வார்த்தை வாழ்வளிக்கும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் ஒன்றும் இல்லாமல் பண்ணி அவனுடைய வாழ்க்கையில மறுபடியும் ஒரு துவக்கம், மறுபடியும் ஒரு வாழ்க்கை துவங்குவதற்கு இந்த வார்த்தை உதவி செய்கிறது. கர்த்தருடைய வார்த்தை அற்புத செயல்களை, அற்புத மாற்றங்களை, அற்புத சூழல்களை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். நானும் அப்படித்தான். ஏறத்தாழ 32-33 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த வார்த்தையினால் நான் சந்திக்கப்பட்டேன். எனக்கும் வேதாகமத்திற்கும் அவ்வளவு நெருங்கிய தொடர்பு இருந்ததில்லை. ஆனால் இந்த வார்த்தையை அறிந்து கொள்ள நான் துவங்கிய போது இந்த வார்த்தை என் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றியது. ஒன்றுமில்லாமல் பட்டுப்போய் கொண்டிருந்த ஒரு விருட்சம் திடீரென்று ஒரு நல் மழை பெய்து துளிர் விட்டால் எப்படி இருக்குமோ அப்படித்தான் என்னுடைய வாழ்க்கையும் இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாய் பட்டு கொண்டிருந்த என்னுடைய வாழ்க்கையில தேவனாகி கர்த்தர் அருள்மழை ஊற்றினார். அவருடைய வார்த்தைகள் எனக்கு புதிய நம்பிக்கையை ஊட்டியது, புதிய ஒரு உறுதியை எனக்கு கொடுத்தது. ஆகவேதான் இந்த நிகழ்ச்சிகளை நாங்கள் மிகுந்த நம்பிக்கையோட, விசுவாசத்தோட, எந்த விதமான எதிர்பார்ப்பு இல்லாம இதை ஆயத்தப்படுத்தி ஒவ்வொரு நாளும் அனுப்பி கொண்டே வருகிறோம். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் நம்மோடு ஒரு வாக்குத்தத்தத்தை கொண்டு கர்த்தர் பேச விரும்புகிறார். தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் அத்தனையுமே நம்முடைய வாழ்க்கையில் புதிய வெளிச்சத்தை தருகிறது நான் உங்களுக்கு சொன்னேன். அந்த விதத்தில் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிற வாக்குத்தத்தம் எவ்வகையான மாற்றங்களை கொடுக்க போகிறது, எவ்வகையான நிகழ்வுகளை நமக்கு செய்ய போகிறது என்பதை நாம் கவனிக்கலாம். யோபு புத்தகம் 8வது அதிகாரம் 22வது வசனம்தான் இன்றைய வாக்குத்தத்தம். உம்மை பயக்கிறவர்கள் வெட்கத்தால் மூடப்படுவார்கள். உம்மை பயக்கிறவர்கள் வெட்கத்தால் மூடப்படுவார்கள். ஒரு அற்புதமான வார்த்தை. நம்மை பயக்கிறவருடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் பெருகுகிறது. பல நேரங்களில் நமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் மிக பெரிய எண்ணிக்கையில வருகிறார்கள். நாளுக்கு நாள் நம்மை பகைக்கிற, விரோதிக்கிற மக்களுடைய எண்ணிக்கை கூடிக்கொண்டே போகிறது. 129ஆம் சங்கீதம் 5வது வசனம், சீயோனை பகைக்கிற அனைவரும் வெட்கி பின்னிட்டு திரும்ப கடவர்கள். நம்மை பகைக்கிறவர்கள் வெட்கப்படுவார்கள், வெட்கத்தால் மூடப்படுவார் என்று நாம் யோபில வாசிக்கிறோம். சீயோனை யாராவது பகைத்தால் அவர்களும் வெட்கப்பட்டு போவார்கள் என்றுதான் வசனம் சொல்லுகிறது. சீயோன் மாத்திரமல்ல, அவரை நம்புகிற, அவரை விசுவாசிக்கிற எந்த மனுஷனுடைய வாழ்க்கையில சத்துருக்கள் ஏகோபித்து எழும்பி அவர்களுக்கு விரோதமாய் அவர்களை பகைத்தால் அவர்களை கர்த்தர் வெட்கம் சூழ்ந்து கொள்ளும்படி செய்கிறார். மற்றொரு வசனம் சங்கீதத்தில் இருக்கிறது. சங்கீதம் 44:7, நீரே எங்கள் சத்துருக்களினின்று எங்களை ரட்சித்து எங்களை பகைக்கிறவர்களை வெட்கப்படுத்துகிறேன். யாரெல்லாம் பகைக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் வெட்கப்படுத்துகிறார். ஒருவேளை இந்த நாளில உங்களை முழு பகையாய் பகைக்கிறவர்களை யோசித்து பாருங்கள். நீங்க சமாதானமா போனாலும், நீங்க அவங்களிடத்துல கை கொடுக்க நினைச்சாலும் அவங்க பகைத்து கொண்டே இருக்கிறார்கள், உங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிறார்கள். அப்படி தொடர்ச்சியாக உங்களுக்கு விரோதமாக உங்களை பகைக்கிறவர்களாக இருந்தால் கர்த்தர் அவர்களை வெட்கத்தால் மூடுவார்.
வெட்கம் அவர்களை பாதிக்கும். அதுதான் இந்த வசனங்கள் சொல்லுகின்ற கருத்து. நமக்கு விரோதமாக எழும்பி நம்மை பகைக்கிறவர்கள், முழு பகையாய் பகைக்கிறவர்கள், அவர்கள்தான் வெட்கப்படுவார்கள், அவர்கள்தான் துக்கப்படுவார்கள், அவர்களுக்குத்தான் நஷ்டம். அன்பானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை, உம்மை யாரெல்லாம் பகைக்கிறார்களோ, உன்னை யாரெல்லாம் உன்னை பகைக்கிறாங்களோ அவர்களெல்லாம் வெட்கத்தால் மூடப்படுவார்கள் என்று சொல்லுகிறது. நீங்க சங்கீதத்துல பாருங்க, பல இடங்களில இவ்விதமாக பகைக்கிறவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது என்று சங்கீதக்காரன் பாடுகிறான். சங்கீதம் 35:19, வீணா எனக்கு சத்துருக்களானவர்கள் என் நிமித்தம் சந்தோஷியாமலும் முகாந்திரம் இல்லாமல் என்னை பகைக்கிறார்கள், முகாந்திரம் இல்லாமல் என்னை பகைக்கிறார்கள் என்று சொல்கிறான். 38:19 அதே வசனம் இருக்கிறது, என் சத்துருக்கள் வாழ்ந்து பலத்திருக்கிறார்கள், முகாந்திரம் இல்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் பெருகி இருக்கிறார்கள். முகாந்திரமே இருக்காது, ஆனா பகைப்பாங்க. ஏதாவது காரணம் இருக்கணும் நம்ம பகைக்கிறதுக்கு, எந்த காரணம் இல்லை. முகாந்திரம் இல்லாமல் பகைக்கிறவர்களுடைய எண்ணிக்கை நிறைய பெருக்கும். இன்னொரு வசனம் சொல்லுது, சங்கீதம் 69:4, நிமித்தம் இல்லாமல் என் பகைக்கிறவர்கள் என் தலைமையிலும் அதிகமாயிருக்கிறார்கள். நிமித்தம் இல்லாமல், முகாந்திரம் இல்லாமல் வாசித்தோம், இங்க நிமித்தம் இல்லாமல் பகைக்கிறவர்கள் தலைமயிரிலும் அதிகமாயிருக்கிறார்கள். முடியினுடைய அந்த எண்ணிக்கையை நம்ம எண்ண முடியுமா எவ்வளவு இருக்குன்னு? அதை விட அதிகமா இருக்கிறாங்களா நிமித்தம் இல்லாம பகைக்கிறவர்கள். வேற வழி இல்லை, இப்படிதான் இருப்பாங்க. நான் வாழக்கூடிய கடைசி காலத்துல மக்கள் இப்படி பகைக்கக்கூடிய மக்களாக இருப்பாங்க அப்படின்னு பைபிள் சொல்லுது. 2 தீமோத்தேயு 3:3, ஸ்வாப அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமையுள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் இருப்பார்கள். கடைசி காலம், கொடிய காலம். இந்த கொடிய காலத்துல நல்லவங்கள் பகைக்கப்படுவாங்க, நல்லோர் பகைக்கப்படுவார்கள். இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னை பகைத்ததுண்டாலும் உங்களையும் பகைக்கும் இந்த உலகம். இயேசு கிறிஸ்துவை போல ஒரு நல்ல தெய்வம் இந்த உலகத்தில் இருக்கிறாங்களா? இல்ல. இயேசுதான் நல்லவர், அவர் தான் நல்ல தெய்வம். ஆண்டவர் சொல்றார், என்ன பகைத்ததுண்டாலும் உங்களையும் பகைக்கும் என்று சொன்னார். அப்போ இந்த உலகத்தால் நாம் பகைக்கப்படுவோம். நிமித்தமில்லாமல் பகைக்கிறவர்கள், முகாந்திரம் இல்லாமல் பகைக்கிறவர்கள் எண்ணிக்கை பெருகிட்டே போகுது. அப்படிப்பட்ட பகைக்கிறவர்களை கர்த்தர் வெட்கத்தால் மூடி போடுவாராம். யாராவது நம்மை பகைத்தால், நமக்கு விரோதமாய் எழும்பினாள், நிச்சயம் அன்பானவர்களே வெட்கத்தால் மூடப்படுவார்கள். அவர்கள் வெட்கி தலை குனிவார்கள். ஆண்டவருடைய வல்லமை இதை செய்து முடிக்கும், கர்த்தருடைய மகிமை இதை செய்து முடிக்கும். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து அவர் கேட்கிறார், நீங்கள் பகைக்கப்படுகிறீர்களா? துக்கத்தோடு இருக்கிறீங்களா? நிமித்தம் இல்லாமல் என்னை பகைக்கிறாங்களேன்னு வேதனைப்படுறீங்களா? முகாந்திரம் இல்லாம என்னை பகைக்கிறாங்களேன்னு கஷ்டப்படுறீங்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, கவலைப்படாதீங்க. என்னையே பகைச்சாங்கல்ல, அப்போ உங்களையும் பகைக்கத்தான் செய்வாங்க. ஆனா அவங்களுக்கு என்ன தண்டனைன்னு கேட்டா, வெட்கத்தால் மூடப்படுவார்கள்னு சொல்றாங்க. வெட்கத்தால் மூடப்படுவார்கள். இந்த கண்ணோட்டத்துல வேறு ஏதாகிலும் வார்த்தைகள் இருக்கிறதா என்று நான் கவனித்த போது, இந்த வெட்கத்தால் ஆண்டவர் மூடுவார், வெட்கத்தால் மூடி போடுவார் என்று சொல்லும் போது ஒரு 3 விஷயங்களை சங்கீதக்காரன் பாடுகிறதை வேதாகமத்தில் பார்த்தேன். முதலாவது, உபாகமம் 7:15 நம்மை பகைக்கிறவர்களுக்கு எகிப்தின் வியாதிகளை கர்த்தர் கொண்டு வந்து கொடுப்பாராம். எப்படி வெட்கத்தால் மூடப்படுவார்கள் சொன்னா, நம்ம யாராவது பகைச்சாங்கன்னா நாம பாதுகாப்பா இருப்போம், ஆனா அவர்களுக்கு எகிப்தின் வியாதியை கொடுப்பார் ஆண்டவர். எகிப்தின் வியாதியினாலே அவர்கள் பாதிக்கப்படுவார்கள். எப்படி தேவனுடைய ஜனங்கள் தேவனை ஆராதிப்பதற்கு போக விடாம பாரோ மன்னன் முழு பகையாய் பகைத்தான், எகிப்திய மக்கள் பகைத்தார்கள். ஆண்டவர்களை அத்தனை பேரையும் கொடிய நோயினால் வாதித்தார், கொடிய ரோகங்கள் வாதித்தார். ஐயோ எங்களை விட்டு போனா போதுன்னு சொல்லி கத்தி அழ ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்க எல்லாம் துரிதப்படுத்தினார்கள், துரத்தினார்கள். இடத்தை காலி பண்ணு, ஊரை விட்டு போயிடு, நாட்டை விட்டு போயிடு, என்ன கேட்டாலும் தர்றேன், தங்க வேண்டுமா தருகிறேன், வெள்ளி வேண்டுமா தருகிறேன் என்று துரிதப்படுத்தினார்கள். வியாதியினுடைய கோரம். சங்கார தூதன் வந்து தலைச்சன் பிள்ளைகள் எல்லாம் சாகடித்தான். அத்தனை பிள்ளைகளும் ஆண்டு போயின. நம்மை பகைக்கிறவர்களுக்கு விரோதமாக கர்த்தர் அவர்களை வெட்கத்தால் மூடுகிறார் என்று சொன்னால், முதலாவது வியாதி வரும், பலகீனம் வரும். வெளியில சொல்ல முடியாத பலகீனங்களால் நாம் பாதிக்கப்படலாம், வேதனைப்படலாம். இது முதலாவது நடக்கும். இரண்டாவது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, செகண்ட் என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, நம்மை பகைக்கிறவர்கள் குற்றவாளிகள் ஆவார்கள் என்று வசனம் சொல்லுது. முதலாவது வியாதி இவங்க மேல வரும், அதுதான் கர்த்தருக்கு கொடுக்கிற வெட்கம், அவர்களை மூடுகிற வெட்கம். இரண்டாவது நம்மை குற்றவாளி என்று தீர்க்க நினைக்கிறவர்கள், நம்மை பகைக்க நினைக்கிறவர்கள், நமக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள், அவர்கள் குற்றவாளி அனுப்பாங்க அப்படின்னு வசனம் சொல்லுது. சங்கீதம் 34
21 இதை வாசிக்கிறோம். உங்களை யாராவது பகைச்சாங்கன்னா மறந்துடாதீங்க, கர்த்தருடைய வசனம் சொல்லுது, அவர்கள் குற்றவாளியாய் நிற்பார்கள். சமீபத்தில் தேவனுடைய பிள்ளைகளுக்கு, தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாக சிலர் பேசினார்கள். கர்த்தருடைய மக்களை ஒரு குழுவினர் மிகவும் மோசமாக விமர்சனம் பண்ணினாங்க. வீதிகளிலே, சமூக ஊடகங்களிலே தூட்டி திரிந்தார்கள். ஆனால் 1-2 சம்பவங்கள் அவர்கள் வெட்கப்படும்படி, அவர்கள் குற்றவாளிகளாக இருக்கும்படி கர்த்தர் செய்தார். காரியங்கள் மாறுதலாய் நடந்தது. எப்ப பார்த்தாலும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் பேசுகிறவர்கள் கப் சிப் என்று இருக்க ஆரம்பிச்சாங்க. எதுவும் பேச முடியல. காரணம், அவர்கள் குற்றவாளிகளாக இருக்கிறார்கள். இன்றைக்கும் அவர்கள் குற்றவாளிகளாக இருக்கிறார்கள். அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த நாளிலும் கூட உங்களை அவர் பலப்படுத்தி உங்களை சகாயம் பண்ண முடியும். நம்மை ஆண்டவர் நேசிக்கிறார். நம்மை பயக்கிறவர்கள், நமக்கு விரோதமாக எழும்பி நம்மை பயக்கிறவர்கள் நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுவார்கள். வியாதி அவர்களை வேதனைப்படுத்தும். என்னோட உபாகமம் 7:15 தெளிவாய் சொல்லுகிறது. 2வது, அவர்கள் குற்றவாளி ஆவார்கள். 3வது, அவர்களுக்கு தீங்கு செய்யும்படி துஷ்டன் சாத்தான் அவருடைய வலது பக்கத்துக்கு வந்துடுவான். இதை சங்கீதம் 109:5-6 சொல்லுகிறது. நம்மை பயக்கிறவர்களுக்கு விரோதமாக துஷ்டன் சாத்தான் அவருடைய வலது பக்கத்தில் வந்து விடுகிறான். அவ்வளவுதான், எழும்ப முடியாது. அவைகள் சாத்தானுடைய தூதன் அவனுக்கு தீங்கு செய்யும். அவன் சுவிட்சமாக இருக்க முடியாது. ஆகவே இந்த வார்த்தையின்படி, உம்மை பயக்கிறவர்கள் வெட்கத்தால் மூடப்படுவாண்ட வசனத்தின்படி, நம்மை யாராகிலும் பகைத்தால், நமக்கு விரோதமாக யாராக எழும்பினா, நீங்க தைரியமா இருங்க. 3 விஷயம் நடக்கும். 1, எய்த்தினுடைய ரோகங்களும் வியாதிகளும் அவங்க மேல வரும். 2வது, அவர்கள் குற்றவாளிகளாக மாறுவார்கள். தீங்கு செய்யும்படி துஷ்டன் சாத்தானுடைய தூதன் அவனுடைய வலது பக்கத்துல போய் நிற்பான். இப்படிப்பட்ட பயக்கிறவர்களுடைய கைக்கு நம்மை தப்பிக்கிறவர் தேவன் தான். நாம் இந்த பயக்கிறவருடைய கரங்களில் தப்பிவிக்கப்படுவதற்கு அவர் சில வழிமுறைகளை வைத்திருக்கிறார். அதை சொல்லி நான் ஜெபித்து நிறைவு செய்ய விரும்புகிறேன். சங்கீதம் 55:3 சொல்லுகிறது, அவர்கள் என் மேல் பழிசாட்டி குரோதம் கொண்டு என்னை பகைக்கிறார்கள். ஏற்கனவே சொன்னது போல இந்த கடைசி காலம் அப்படிதான் பகைப்பாங்க, நமக்கு விரோதமா எழும்புவாங்க. நம்முடைய போதகரையே, நம்முடைய மேய்ப்பரையே, நம்முடைய ரட்சகரையே, தேவாதி தேவனையே பகைச்சாங்கன்னா அவர் சொன்ன வார்த்தையின்படி நம்மை பகைக்கத்தான் செய்வாங்க. ஆனால் அவருடைய பகைப்புக்கு நடுவில் நாம பாதிக்கப்பட மாட்டோம். பாதிக்கப்படாம கர்த்தர் விடுவிப்பாராம். சங்கீதம் 18:17 சொல்லுகிறது, என்னிலும் அதிக பலவான்களாய் இருந்த என் பலத்த சத்துருவுக்கும் என்னை பயக்கிறவர்களுக்கும் என்னை விடுவித்தார். விடுவித்தார், ஆண்டவர் என்னை விடுவித்தார். பயத்தாங்க, எனக்கு ஒருமா எழும்பினாங்க, அவர்களுடைய கைக்கு கர்த்தர் என்னை விடுவித்தார் என்று சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இந்த சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறான். பயக்கிறவர்களுக்கு கர்த்தர் என்னை விடுவித்தார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில நமக்கு விரோதமாக எழும்பி இருக்கிறவர்கள், நம்மை பயக்கிறவர்கள், நமக்கு எந்த தீங்கு செய்யாம நாம காப்பாற்றப்படணும்னா, நாம் வேறு பிரிக்கப்படணும்னா, பாதுகாக்கப்படணும்னா நாம என்ன செய்யணும்? அதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். மறந்துடாதீங்க. இன்னைக்கு ஒரு நல்ல வாக்கு தத்துவம். உங்களை யாராவது பயக்கிறார் என்று சொன்னால் அவர்களை கர்த்தர் வெட்கத்தால் மூடுவார். அவர்கள் வெட்கத்தால் மூடப்படுவார்கள். என்ன நடக்கும்? எகிப்திற்கு வரப்பண்ணின அந்த வியாதி கர்த்தர் வரப்பண்ணுவார். குற்றவாளிகளாக மாறுவாங்க. அவளுக்கு தீங்கு செய்யும்படி துஷ்டன் சாத்தான் அவருடைய வலது பக்கத்துல வந்து நிற்பான். அவருடைய வாழ்க்கையில மேல வர முடியாது. அந்த துஷ்டர்களுடைய, நம்மை பயக்கிறவர்களுடைய சந்திரத்தினால நாம் பாதிக்கப்படாம விடுதலையோடு வாழணும்னா நாம் என்ன பண்ணணும்? 5 விஷயங்களை நான் வேகமா சொல்ல விரும்புறேன். முதலாவது, தேவனை நம்பணும். நீதிமானுக்கு விரோதமா பயக்கிறவர்கள் குற்றவாளி ஆவார்கள் என்று சங்கீதம் 34:31 சொல்றது. யார் நீதிமான் சொன்னா, கர்த்தரை நம்புகிறவர்கள் நீதிமான்கள், விசுவாசிக்கிறவர்கள் நீதிமான்கள். முதலாவது, பயக்கிறவர்களால் நீங்கள் பாதிக்கப்படாமல் இருக்கணும்னா முதலாவது நாம் செய்ய வேண்டிய காரியம், ஆழமான விசுவாசத்தை, நம்பிக்கையை தேவன் வைக்க வேண்டும். நான் கர்த்தரை நம்புறேன். யாரு வேணாலும் எது வேணாலும் சொல்லிட்டு போட்டோம், நான் கர்த்தரை நம்புறேன். நீதி விளங்க செய்கிறவர் கர்த்தர். அவர் நியாயம் செய்வார். நான் தப்புவிக்கப்படுவதற்கு, நான் காப்பாற்றப்படுவதற்கு அவர் உதவி செய்வார். யாராவது உங்களை நிமித்தம் இல்லாம, முகாந்திரம் இல்லாம பயக்கிறாங்களா, குரோதம் கொண்டு பயக்கிறாங்களா, கவலைப்படாதீங்க பிரதர் சிஸ்டர், கவலைப்படாதீங்க. மேல இருந்து ஒருத்தர் பார்த்துட்டே இருக்கிறாரு, எல்லா செயல்களையும் பார்க்கிறார், என்னெல்லாம் நடக்குதுன்னு மேல இருந்து பார்த்துட்டு இருக்கிறாரு. அவர் ரொம்ப அழகா உங்களை எஸ்கேப் பண்ணிருப்பார். உங்களை பயக்கலாம், பயக்கருடைய எண்ணிக்கை அதிகமாகலாம், உங்களை பகைச்சு வேதனைப்படுத்தக்கூடிய எண்ணிக்கை அதிகமா இருக்கலாம். டோன்ட் worry about anything. எதை குறித்தும் நீங்க பயப்படக்கூடாது, கலங்கக்கூடாது. மாறாக
பயக்கிறவர்களுக்கு நடுவிலே நீங்கள் தேவனை நம்புங்கள், கர்த்தரை நம்புங்கள். ஆண்டவர் மேல முழு நம்பிக்கை வச்சிட்டீங்கன்னா போதும். பயக்கிறவர்களுடைய கரங்களிலிருந்து, பயக்கிறவருடைய தந்திரங்களிலிருந்து தேவன் நம்மை அற்புதமாய் விடுவித்து காப்பாற்றுவார். பயக்கிறவர்கள், நமக்கு விரோதமாக பகைமை பாராட்டுகிறவர்கள், அவருடைய தந்திரங்கள் ஒன்றும் செல்லுபடியாகாது. மிக எளிதாக நீங்கள் பாதுகாக்கப்பட்டு விடுவீர்கள். இரண்டாவது, இந்த பயக்கிறவர்களுக்கு நடுவிலே நான் தப்புவிக்கப்படுவதற்கும் நான் விடுவிக்கப்படுவதற்கும் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா, இயேசுவை சார்ந்து கொள்ளணும். லூக்கா நற்செய்தி நூல் 1 அதிகாரம் 74-75 பயக்கிறவங்க கையிலிருந்து விடுவிக்கிறது ஆண்டவர் மாத்திரம்தான் அப்படின்னு எனக்கு தெளிவா இருக்கு. அதனால யாராவது பகைச்சாங்கன்னா நீங்க நம்புறீங்க, அவரை சார்ந்து கொள்வது, ஆண்டவரை சார்ந்து கொள்ளணும். கர்த்தர் தான், அவர் தான் எனக்கு அப்படின்னு அவரை சார்ந்து கொண்டு நீங்கள் வாழ்கிற போது எந்த சூழ்நிலையிலையும் எந்த சந்தர்ப்பத்திலையும் உங்களை யாரும் ஜெயிக்க முடியாது. யாரும் உங்களை பகைச்சு உங்களுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி விட முடியாது. ஏனென்றால் நீங்கள் தேவனை சார்ந்து இருக்கிறீர்கள், இரட்சகரை சார்ந்து இருக்கிறீங்க, விடுதலையின் இரட்சகரை, விடுதலையின் நாயகனை சார்ந்து இருக்கிறீங்க. அதனால எந்த ஒரு பாதிப்பும் உங்களுக்கு வந்துடாது. முதலாவது நீங்க தேவனை நம்புங்க. இரண்டாவது அவரையே சார்ந்து இருங்கள். பகைமை பாராட்டுகிற போது, மற்றவர்களுக்கு விரோதம் எழும்புகிற போது அவரையே சார்ந்திருங்கள். அவரை பிடித்துக் கொள்ளுங்கள், கெட்டியாக இறுக பிடித்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது நிச்சயம் ஒரு சேமம் பிறக்கும். அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். மூன்றாவது, ஜெபத்தை விட்டுறாதீங்க, பிரேயர் பண்ணுங்க, நல்லா கருத்தா ஜெபிங்க. யாராவது பாய்க்கிறாங்களா, ஆண்டவர்கிட்ட சொல்லிருங்க, ஆண்டவரே நீங்க பாத்துக்குங்கப்பா, எனக்கு உரமா எழும்புறாங்க, எனக்கு உரமா பேசுறாங்க, எனக்கு உரமா கூட்டம் கூடுறாங்க, என்ன ஒண்ணெல்லாம் பண்றதுக்கு பிளான் பண்றாங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. தாவீது அப்படித்தான், ஏதாவது ப்ராப்ளம் வந்துருச்சுன்னு சொன்னா ஆண்டவர்கிட்ட உடனே முறையிடுவான். ஆண்டவரே எனக்கு விரோதமா எழும்புறவருடைய எண்ணிக்கை எவ்வளவா இருக்கு பாருங்க ஆண்டவரே, எவ்வளவா பெருகி இருக்கிறார்கள் எதிரிகள், சத்துருக்கள், பயக்கிறவங்க பெருகி இருக்கிறாங்களே என்று உடனே ஆண்டவரிடத்துல முறையிட்டு மன்றாடி ஆண்டவரிடத்துல ஜெபிக்கிற ஒரு மனுஷனாய் இருப்பான். பிரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளில அருள்நாதர் இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில், உங்களுடைய ஜீவிதத்தில் உங்களுக்கு விரோதமாக எழும்பி பகைக்கிறவர்களுக்கு கர்த்தர் தப்புவிக்கணும். முதலாவது, நான் ஆண்டவரை நம்புறேன். இரண்டாவது, அவரை சார்ந்து இருக்கிறேன். மூணாவது, அவரை நோக்கி நான் ஜெபிக்கிறேன். அப்படி ஒரு நல்ல ஒரு பாதையை நம்ம ஏற்படுத்திக்கணும். யாராவது பகைச்சிட்டாங்கன்னா ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சிருங்க, அவரை சார்ந்து வாழுங்க. வேற குறுக்கு வழியில போய் அவங்கள சப்போர்ட் கூப்பிடலாம், இவங்களை ஆதரவா கூப்பிடலாம்லாம் நீங்க பிளான் பண்ணாதீங்க. கர்த்தருடைய சார்பில் இருங்கள். கர்த்தருடைய சார்பில் நீங்கள் வாழ்வீர்களே ஆனால் மிக மகிமையாக ஆண்டவர் உங்களை பயக்கிறவருடைய கையிலிருந்து தப்புவித்து காப்பாற்றுவார். மூன்றாவதுதான் ஜெபம். யார் என்ன சொன்னாலும் ஜெபிச்சிருங்க, ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்து மன்றாடுங்கள். ஆண்டவர் பார்த்துக்குவார், மீதி எல்லாம் பார்த்துக்குவார். நான்காவதா, கர்த்தருடைய வார்த்தைகள், கர்த்தருடைய வசனத்தை, கர்த்தருடைய பிரமாணத்தை கடைபிடிங்க. உபாகமம் 7 அதிகாரம் 15 பயக்கிறவங்களுக்கு விரோதமான ஆக்கினை இங்க இருக்குது. ஆனா தேவனுடைய பிள்ளைகள் தப்புவிக்கப்படுவது எதனால அப்படின்னு கேட்டா 12 அவருடைய நியாயப்பிரமாணம், அவருடைய கற்பனைகளை நீங்க கை கொண்டு நடக்கும் பட்சத்தில் ஆண்டவர் பயக்கிறவருடைய கையிலிருந்து உங்களை விடுவிப்பார். தேவனுடைய வசனத்துக்கு நீங்க பிரியமா இருக்கிறீங்களா? கர்த்தருடைய வசனத்தின்படி நீங்க நடக்கிறீங்களா? செக் யுவர் செல்ஃப்ஸ். உங்களை நீங்க ஆய்வு செஞ்சு பாருங்க, உங்களை பரிசோதிச்சு பாருங்க. நீங்க எப்படி இருக்கிறீங்க, உங்களுடைய காரியம் எப்படி இருக்குது, உங்களை கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், நிதானிச்சு பாருங்களேன். அப்போ கர்த்தருடைய வசனத்தின்படி நம்ம வாழணும். பகைவர்கள் நம்மை மேற்கொள்ளுகிறான்னு சொன்னால் நான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்துல சரியா இல்ல, கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்கலன்னு தான் பொருள். கர்த்தருடைய வார்த்தைக்கு நடுங்கி அவருக்கு பயந்து வாழ்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பிசாசு அவனை எதிர்கொள்ள முடியாது. யாரும் பகைத்து நம்மை வெற்றி கொள்ள முடியாது. பகைக்கிறவர்கள் தான் குற்றவாளிகள் ஆவார்கள், பகைக்கிறவர்கள் தான் பாதிக்கப்படுவார்கள், பகைக்கிறவர்கள் தான் வெட்கத்தால் மூடப்படுவார்கள். தேவனுடைய பிள்ளைகள் எதை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால நாம கர்த்தருடைய வார்த்தைகளை, நியாயப்பிரமாணங்களை, தேவனுடைய வசனங்களை இறுக உறுதியாய் பிடித்து கொண்டு அந்த வார்த்தைகளை பிடித்து கொண்டவர்களாக நாம் பிரயாணம் பண்ணுவோம். தேவன் நமக்கு அதற்காகத்தான் இவ்வளவு வசனங்களை கொடுத்திருக்கிறார், வார்த்தைகளை தந்திருக்கிறார். அந்த வார்த்தைகள் தான் நம்மை வாழ வைக்கிறது. அந்த வார்த்தைகள் தான் ஒரு புதிய அத்தியாயத்துக்குள்ளே நாம் பிரவேசிப்பதற்கு நமக்கு உதவி செய்கிறது. வார்த்தை தருகிற இந்த வாழ்க்கை என்பது நிரந்தரமானது, நித்தியமானது, மேலானது, உயர்வானது. கடைசியா இந்த மக்கள் பயக்கிறவர்களுக்கு நடுவில் நாம் எப்படி இருக்கணும்னா தேவனுடைய அபிஷேகத்தை சார்ந்து இருக்கணும். கர்த்தருடைய பரிசுத்த ஆவியினுடைய துணை நமக்கு வேணும். தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை யாரும் தொட முடியாது, யாரும் டச் பண்ண முடியாது.
சங்கீதம் 89 23வது வசனம் மற்றும் 20வது வசனம் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அவன் சத்துருக்களை அவனுக்கு முன்பாக மடங்கடித்து அவனை பயக்கிறவர்களை வெட்டுவேன். பயக்கிறவர்களை வெட்டுவேன் கர்த்தர் சொல்றார். யாருக்கு விரோதமா எழும்புகிற பகைஞன் என்று கேள்வி கேட்டா 20வது வசனம் சொல்கிறது, என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன், அவன் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன். அந்த அபிஷேகம் அவன் மேல இருந்ததுனால அவனை பயக்கிறவர்கள் வெட்கப்படுவது மாத்திரமல்ல வெட்டப்பட்டார்கள் என்று வசனம் சொல்லுது. நமக்கு விரோதமாக நம்மை பயக்கிறவர்கள் கையில் இருந்து கர்த்தர் நம்மை பாதுகாக்கணும்னு சொன்னா கர்த்தருடைய அபிஷேகம் ஆவியனுடைய அந்த நிறைவு நமக்கு வேணும். அந்த தைலம் நம்மேல் வார்க்கப்பட்டு விடுகிற போது ஆண்டவரே நம்மை மூடிக்கொள்ளுகிறார். அந்தகார கிரியைகள் அழிந்து போகும்படி அபிஷேகம் நம்மை நிரப்புகிற போது நமக்கு ஒரு புதிய ஆற்றல் கிடைக்கிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, இந்த அற்புதமான நேரத்துல சந்தர்ப்பத்துல பயக்கிறவர்களை குறித்து நீங்க கலங்காதீங்க, பதபதைக்காதீங்க. பயக்கிறவர்களால் உங்களுக்கு பாதிப்பு வரும்னு அச்சப்பட வேண்டாம். பயக்கிறவருடைய கையிலிருந்து ரொம்ப அற்புதமா அழகா ஆண்டவர்களை மீட்டுக் கொள்வார், உங்களை விடுவித்து காப்பார். அதுல தெளிவா இருங்க. தேவன் தம்முடைய பிள்ளைகள் மேல் தனி கவனம் வச்சிருக்கிறார். உங்களை யாராவது பகைச்சாங்கன்னா அவங்க தான் பாதிக்கப்படுவாங்க, வெட்கப்படுவார்கள் என்பது மாத்திரமல்ல, வெட்டப்பட்டு போவார்கள், குற்றவாளிகள் ஆவார்கள். எகிப்தினுடைய ரோகங்கள் அவர்களுக்கு வந்து சேரும், மிகவும் மோசமான நிலைக்கு போய்விடுவார்கள். தேவனுடைய பிள்ளைகளை பயக்கிறவர்களுக்கு அவ்வளவு நாச மோசங்கள் இருக்கிறதை வேதம் சுட்டி காண்பிக்கிறது. துஷ்டன் அவனுடைய வலது பக்கத்தில் போய் நிற்பான் தீங்கு செய்வதற்கு. அவள் தப்ப முடியாது, உபத்திரவத்துக்கு தப்ப முடியாது, தீங்கு தப்ப முடியாது. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருந்தால், நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா, ஆண்டவருடைய துணை கொண்டு வாழ்றீங்களா, ஜெபம் பண்றீங்களா, பரிசுத்த ஆவியானவர் கூட இருக்கிறாரா, கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குறீங்களா, இதெல்லாம் உங்களுக்கு இருந்தா யாரும் உங்களை தொட முடியாது, யாரும் உங்களை மேற்கொள்ள முடியாது. நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. அன்பானவர்களே, நமக்கு விரோதமாக எழும்பி நம்மை பயக்கிறவருடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கலாம். முகாந்திரம் இல்லாமல் பயக்கிறவர்கள், நிமித்தம் இல்லாமல் பயக்கிறவர்கள், குரோதம் கொண்டு பயக்கிறவர்கள் எண்ணிக்கை பெருகி கொண்டிருக்கலாம். பயக்கிறவர்களால் நாம் பாதிக்கப்பட மாட்டோம். நாம் தேவனை நம்பி அவரை சார்ந்து வாழ்ந்தால் பயக்கிறவர்கள் பாதிக்கப்படுவார்கள். அவரை நோக்கி பார்க்கிற நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம், பாதுகாக்கப்படுவோம். ஜெபம் செய்யலாம். நேசிக்கிற எங்கள் பரலோக தந்தையே, இந்த இனிய அற்புதமான நேரத்துக்காக நாடுக்காக நன்றி. ஆம், எங்களை பயக்கிறவருடைய எண்ணிக்கை அதிகமாகத்தான் இருக்கிறது. எங்களுக்கு கொடுத்த நல்ல வார்த்தைக்காக நன்றி. எத்தனை பேர் எப்படிப்பட்ட நிலையில எங்களுக்கு விரோதமாக எழும்பி எங்களை பகைச்சாலும் நாங்க இனிமே பயப்பட மாட்டோம், கலங்க மாட்டோம். ஏனென்றால் எங்கள் பட்சத்தில் நீர் இருக்கிறீர். நாங்கள் பாதிக்கப்படுவதற்கு பதிலாக எங்களை பயக்கிறவர்கள் பாதிக்கப்படுவார்கள் என்று உம்முடைய வாக்கு எங்களுக்கு சொல்லுகிறது. உம்முடைய வாக்கை பிடித்துக் கொண்டு நாங்கள் பாதுகாப்போடு வாழ உதவி செய்யும். உம்முடைய கரத்திலே தருகிறோம். எல்லா துதி கன மகிமை யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, இவ்வளவு நேரம் நீங்கள் பொறுமையோடு இந்த வார்த்தைகளை கவனித்ததுக்காக நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு நாளும் காலையில எழுந்தவுடனே ஒரு வாக்குத்தத்த வசனத்தை நீங்கள் கேட்கும்படி உங்கள் வாட்ஸ்அப் எண்ணிற்கு ஒரு நிமிட வாக்குத்தத்தம் நிபந்தனையோடு அனுப்பி வருகிறோம். உங்களுக்கு அது தேவைப்பட்டால் திரையில் தோன்றுகிற எண்ணை குறித்துக் கொள்ளுங்கள். 9600662466 என்ற எண்ணிற்கு வாக்குத்தத்தம் தேவை என்று ஒரு டெக்ஸ்ட் பண்ணுங்க. கூடவே உங்களுடைய பெயர் மற்றும் மாவட்டத்தினுடைய பெயரை குறிப்பிடுங்க. எனக்கு ஆங்கிலத்தில் தான் வேணும்னு கேட்டீங்கன்னா 9943921251 என்ற எண்ணிற்கு நீட் ப்ராமிஸ் டெக்ஸ்ட் பண்ணிட்டு உங்களுடைய நேம் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் நேம் இன்க்ளூட் பண்ணுங்க. வசனங்கள் உங்களுக்கு வந்து சேரும். இது அனுப்பப்படுவதனுடைய நோக்கம் என்னன்னா, காலையில் எழுந்த உடனே ஒரு வசனத்தை கேட்டபடி நம்முடைய வேலையை துவக்கணும். இந்த ஒரு வசனம் கேட்டா போதுமா அப்படின்னு கேட்டா நிச்சயமா இல்லை. தனிப்பட்ட விதத்தில் நீங்கள் வேத வசனங்களை வாசிக்கணும், சிந்திக்கணும், தியானிக்கணும். நீங்க சார்ந்திருக்கிற திருச்சபையில கர்த்தருடைய வார்த்தை கேட்டு வளர்றதற்கு ஒப்புக் கொடுங்கள். God bless you.